حي على الفلاح السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. واذكر في الكتاب موسى إنه كان مخلصا وكان رسولا نبيا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் சிறப்புமிகு ஜும்ஆவுடைய இந்த தினத்திலே மகத்துவம் வாய்ந்த ஜும்ஆ தொழுகையை நபி வழியில் நிறைவேற்றிட வேண்டும் என்பதற்காகவும் ஜும்ஆ உரையை செவிமடுத்து புத்துணர்வு பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய திருப்பெயர் துதிக்கப்படுகின்ற இந்த தொழுகை கூடத்தை நோக்கி நாம் அனைவரும் வருகை புரிந்திருக்கின்ற இந்த சமயத்திலே ஜும்ஆவுடைய முன்னுரையிலே நாம் உங்களிடத்திலே வாசித்து காட்டிய அருள்மறை குர்ஆனுடைய அந்த திரு வசனம் என்பது குர்ஆனுடைய 19வது அத்தியாயம் சூரத்து மரியமில் இடம்பெறுகின்ற 51வது வசனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தின் வாயிலாகவும் அதனை தொடர்ந்து இடம்பெறக்கூடிய வசனங்கள் வாயிலாகவும் குறிப்பிடுகிறான். வஸ்குர் ஃபில் கிதாபி மூசா, இந்த வேதத்தின் வாயிலாக மூசா அவர்களை நினைவூட்டுவீராக, நினைவு கூறுவீராக. இன்னஹு கான முக்லஸன், அவர் தேர்வு செய்யப்பட்டவராக இருந்தார். வகான ரசூலன் நபியா, அவர் தூதராகவும் நபியாகவும் திகழ்ந்தார். வனாதைனாஹு மின் ஜானிபி தூரில் ஐமன், தூர் மலையினுடைய வலப்புறத்தில் இருந்து அவரை நாம் நேரடியாக அழைத்தோம். வகர்ரப்னாஹு நஜியா, நம்மோடு பேசுவதற்காக அவரை நாம் நெருக்கினோம். வவஹப்னா லஹு மின் ரஹ்மத்தினா அஹாஹு ஹாரூன நபியா, நம்முடைய அருளை கொண்டு அவருடைய சகோதரர் ஹாரூனை அவருக்குரிய உற்ற தோழராக, சகோதரராக, தூதராக நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுவாக எந்த மனிதரிடத்திலேயும் நேரடியாக பேச மாட்டான். ஏனென்றால் அல்லாஹ் உயர்ந்தவன். அல்லாஹ்வுடைய படைப்பாக இருக்கின்ற நாம் மிக சிறிய படைப்பாக இருக்கின்ற காரணத்தினால் சிறியவர்களிடத்திலே பெரியவர்கள் எப்படி ஒரு பெருந்தன்மையோடு பேச மாட்டாங்களோ அந்த விதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்த இறைவனாக இருக்கின்ற காரணத்தினால் நம்மிடத்திலே நேரடியாக பேச மாட்டான், இறங்கி வர மாட்டான். ஏனென்றால் அவன் தகுதிகளால் மிக உயர்ந்தவன். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த இறைவன் அவனால் தேர்வு செய்யப்பட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நேரடியாக பேசினான். நேரடியாக அல்லாஹ் பேசுகின்றான் என்று சொன்னால் அவர் எவ்வளவு சிறப்பு பெற்றவர்களாக இருந்திருக்க வேண்டும். ஆக அப்படிப்பட்ட அந்த மூசா அவர்களை அல்லாஹ்வுடைய வேதமாக திகழ்கின்ற இந்த குர்ஆனின் வாயிலாகவும் நினைவு கூறுங்கள், மக்களுக்கு நினைவூட்டுங்கள், மக்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள் என்று
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறார். குர்ஆனுடைய அந்த வசனம் மட்டுமல்ல, இன்னவரை ஏனைய வசனங்களும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுமாறு நமக்கு சொல்கிறது. வஹல் அதாக ஹதீஸு மூசா, மூசாவுடைய செய்தி உங்களிடத்தில் வரவில்லையா? அல்லாஹ் சூரத்து தாஹா என்ற 20ஆம் அத்தியாயத்திலே கேட்கின்றான். சூரத்து நாஸிஆத்திலே அல்லாஹ் கேட்கின்றான். ஆக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்திகள் நம் வரைக்கும் வந்திருக்கிறது. அசை போட்டு பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால் குர்ஆனுடைய 51ஆம் அத்தியாயம், அந்த அத்தியாயத்தினுடைய பெயர் அல்-தாரியாத். அந்த சூரத்து தாரியாத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை அச்சம் உள்ளவர்களுடைய அடையாளங்களை எடுத்து காட்டுகிறான். இறை அச்சம் உள்ளவர்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளக்கூடியவர்கள் என்னென்ன தன்மைகளோடு இருப்பார்கள், என்னென்ன அடையாளங்களோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் பட்டியலிடுகின்றான். அல்லாஹ்வுடைய அச்சம் உங்களிடத்தில் வர வேண்டுமா? இதோ பறந்து விரிந்திருக்கின்ற இந்த வானத்தை சிந்தியுங்கள், இந்த பூமியை சிந்தியுங்கள். வானம் பூமியை விடுங்கள், உங்களையே நீங்கள் சிந்தியுங்கள். உங்களுக்குள்ளேயே எவ்வளவு பெரிய அற்புதங்களை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம், அற்புதமாக உங்களுடைய படைப்பை நாம் அமைத்து கொடுத்திருக்கிறோம். அஃபலா துபஸிரூன், சிந்திக்க மாட்டீங்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானங்களை சிந்திக்குமாறு சொல்றான், பூமியை சிந்திக்குமாறு சொல்றான். இந்த வானத்திற்கு கீழே பூமிக்கு மேல வாழுகின்ற நம்மை பற்றியே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்கிறானே, அந்த பட்டியல் அல்லாஹ் சொல்றான். வஃபி மூசா, மூசாவையும் நினைவு கூர்ந்து பாருங்கள், மூசாவுடைய வாழ்க்கை வரலாற்றையும் நீங்கள் சிந்தியுங்கள். இது அர்சல்னாஹு இலா ஃபிர்அவுன், ஃபிர்அவுன் என்ற கொடியவனிடத்தில் அவரை நாம் அனுப்பினோம் தூதராக ஆக்கி. வஃபி இது அர்சல்னாஹு இலா ஃபிர்அவுன் பிசுல்தானின் முபீன், மிக தெளிவான ஆதாரங்களோடு அவரை நாம் அனுப்பினோம். ஃபதவல்லா பிருக்னிஹி, தம்மிடத்திலே இருக்கின்ற வலிமையின் காரணமாக, ஆட்சி அதிகாரத்தின் காரணமாக அவன் அல்லாஹ்வுடைய செய்தியை நிராகரித்தான். வகால ஃபதவல்லா பிருக்னிஹி வகால சாஹிருன் அவ் மஜ்னூன், நீ ஒரு சூனியக்காரன், நீ ஒரு பைத்தியக்காரன் என்று சத்தியத்தை கொண்டு வந்த மூசா அவர்களை பார்த்து அந்த ஃபிர்அவுன் சொன்னான். ஆக அப்படிப்பட்ட வலிமை கொண்டு அந்த ஃபிர்அவுன் இடத்துல மூசாவை நாம் அனுப்பினோமே, அந்த செய்திகளை எல்லாம் கொஞ்சம் அசை போட்டு பாருங்கள். நீங்கள் என்ன செய்திகளை அசை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? எது உங்களுக்கு உயிரோட்டத்தை கொடுக்குமோ அந்த செய்திகளை அசை போட்டு பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வந்து முன்னிறுத்துகின்றார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, லா தகூனூ கல்லதீன ஆதவ மூசா, மூசாவுக்கு தொந்தரவு கொடுத்தார்களே அந்த பனூ இஸ்ரவேலர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஃபபர்ரஹுல்லாஹு மிம்மா காலு, எந்த பழியை மூசா அவர்கள் மீது அவர்கள் சுமத்தினார்களோ அதை விட்டு அல்லாஹ் அவர்களை தூரமாக்கினான். அந்த பழி, அந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவராக மூசா அவர்களை ஆக்கினான். மக்கான இந்தல்லாஹி வஜீஹா, அல்லாஹ்விடத்திலே மிக சிறப்புக்குரியவராக அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகழ்ந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூற வேண்டும், எல்லா நாட்களையும் நினைவு கூற வேண்டும். ஆஷூராவுடைய தினம் நம்மை கடந்து சென்றிருக்கிறது. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஆஷூராவுக்கும் நமக்கும் இடையிலே இடைவெளி இருக்கிறது. கடந்த புதன்கிழமை ஆஷூராவுடைய தினம், வியாழனை கடந்து இருக்கிறோம், இன்றைக்கு ஆஷூராவை கடந்து 2வது நாளிலே இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவங்களை நாம் அசை போட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் எதிர்கொண்ட சோதனைகள் சாதாரணமானதில்லை. அவர்கள் எதிர்கொண்ட எதிர்ப்பு என்பது சாதாரணமானதில்லை, கடந்து செல்லக்கூடியதில்லை. நமக்கு உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடியது, நமக்கு ஈமானை கொடுக்கக்கூடியது, நம்முடைய உள்ளத்திற்கு பலத்தை கொடுக்கக்கூடியது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கிற காலகட்டம் எல்லாம் ஆஷூராவுடைய நோன்பை நோற்றார்கள். ஏன் நோற்றார்கள்? குறைஷிகள் நோக்கிறார்கள், அந்த மக்காவிலே வசித்தவர்கள் நோக்கிறார்கள் என்பதற்காக அதை பார்த்து நோற்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அங்கீகரித்து ரமதானுடைய நோன்புகள் கடமையாவதற்கு முன்னால் ஆஷூராவுடைய நோன்பு தான் கடமையானதாக இருந்தது. இந்த நிலையில நபிகள் நாயகம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு செல்கிறார்கள். அங்கே பார்க்கிறார்கள், பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய யூதர்கள், கிறிஸ்தவர்கள் இன்னும் அன்றைய தினத்திலே நோன்பு நோக்கிறார்கள். நீங்கள் ஏன் நோன்பு நோக்கிறீர்கள்? நாம் குறைஷனுடைய வழக்கத்தின் அடிப்படையிலே நோன்பு நோக்கின்றோம், கடமை என்பதற்காக நோன்பு நோக்கின்றோம். நீங்கள் ஏன் நோன்பு நோக்கிறீர்கள்? யூதர்களை பார்த்து கேட்ட சமயத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள்?
ஹாதா யௌமுன் அதீம், இது ஒரு பெரிய பண்டிகைக்குரிய நாளாக இருக்கிறது. யௌமுன், இது எப்படிப்பட்ட நாள் என்றால் நஜ்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா, மூஸா அவர்களை இந்த தினத்திலே தான் அல்லாஹ் காப்பாற்றினான். வகௌமஹு, மூஸாவை மட்டும் காப்பாற்றல, மூஸாவுடைய சமூகம், எந்த சமூகம் பலவீனப்படுத்தப்பட்ட நிலையிலே இருந்ததோ, கொத்தடிமைகளாக நடத்தப்பட்டார்களோ, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் பனூ இஸ்ரவேலர்கள் இதே ஆஷூராவுடைய தினத்திலே தான் கடல் கடக்க செய்யப்பட்டு காப்பாற்றப்பட்டார்கள். வாகரகா ஃபிரௌன் வஆலஹு, ஃபிரௌனையும் அவனுடைய படை பட்டாளத்தையும் அல்லாஹ் அதே கடலிலே வைத்து மூழ்கடித்து விட்டான். ஃபஸாம மூசா ஷுக்ரன் லில்லாஹ், மூசா அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஆஷூராவுடைய நோன்பை நோற்றார்கள். அந்த வழக்கத்தின் அடிப்படையிலே நாமும் நோன்பு நோக்கின்றோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யூதர்கள் சொன்ன சமயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே என்ன சொன்னாங்க, இததான் சமுதாயம் கவனிக்க வேண்டும். என்ன சொன்னார்கள்? ஃபனஹ்னு அஹப்பு வ அவுலா பிமூஸா மின்கும், உங்களை விட மூசாவிற்கு அதிக கடமைப்பட்டவர்கள் நாம், உங்களை விட மூசாவிற்கு அதிக நெருக்கமானவர்கள் நாம். ஆக அந்த மூசாவை நினைவு கூற வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆஷூராவுடைய தினம் கடக்கிறது. ஒவ்வொரு வருடமும் யாரை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறது இந்த சமுதாயம்? பஞ்சாபை நினைவு கூறுகிறது. ஹுசைன் கொல்லப்பட்டார்கள், அந்த கர்பலாவுடைய வரலாறு நினைவு கூறுகிறது. அதெல்லாம் நம்முடைய சமுதாயத்திற்கு பாடம் படிப்பினையாக இருக்கலாம். அவைகளை எல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய மகத்தான விஷயம் என்பது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்கொண்டார்களே அந்த விஷயங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அன்பாஇ ருசுலி, தூதர்மார்களுடைய வரலாறுகளில் இருந்து எவைகளை உங்களுக்கு தேர்வு செய்து நாம் சொல்வோம் என்றால், மா நுஸப்பிது பிஹி ஃபுஆத், எது உங்களுடைய உள்ளத்திற்கு உறுதியை கொடுக்குமோ, வமௌஇதத்துன், எது உங்களுக்கு உபதேசமாக இருக்கிறதோ, வதிக்ரா லிகௌமி யுமினூன், நம்பி நிற்கக்கூடிய கூட்டத்தாருக்கு எதிலே பாடம் படிப்பினை இருக்கிறதோ, எதை கொண்டு உண்மை எது என்பதை அறிந்து கொள்வார்களோ அப்படிப்பட்ட வரலாறை உங்களுக்கு நாம் சொல்லித் தருகின்றோம் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றார். எத்தனை இடத்துல சொல்றான்? நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரும் குர்ஆன்ல இருக்கிறது. எத்தனை இடத்துல? வெறும் 4 இடத்துல மட்டும்தான். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல முஹம்மது என்ற பேரை 4 இடத்துல சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் குர்ஆனிலே 130க்கும் மேற்பட்ட இடத்திலே இடம் பெற்றிருக்கிறது. ஏன்? அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளவு உறுதிமிக்கது, அவர்கள் எடுத்து செய்த அந்த பிரச்சாரம் என்பது உறுதிமிக்கது என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நினைவூட்டுகின்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதிர்கொண்ட அந்த விஷயங்கள் எப்படிப்பட்டது? குர்ஆனுடைய 20வது அத்தியாயம் சூரத்து தாஹாவுடைய ஆரம்ப வசனங்களை நீங்கள் வாசியுங்கள். வஹல் அதாக ஹதீஸு மூசா, மூசாவுடைய செய்தி உங்களிடத்தில் வரவில்லையா? இது நார், அவர் ஒரு நெருப்பை கண்டார். எங்க கண்டார்? எகிப்திற்கு திரும்பி சென்று கொண்டிருந்த சமயத்தில் கண்டார். அவர் பனூ இஸ்ரவேல அந்த கோத்திரத்திலே பிறக்கிறார்கள். பனூ இஸ்ரவேல அந்த ஆண் குழந்தைகளை கொல்லக்கூடியவனாக ஃபிரௌன் இருந்தான். அவனை விட்டு காப்பாற்ற வேண்டுமே என்பதற்காக மூசா அவர்களுடைய தாயார் மூசா பிறந்த உடனே அந்த பச்சிளம் குழந்தையை ஒரு பெட்டிக்குள்ள வைத்து அடைத்து கடலில் தூக்கி போடுகிறார்கள். அந்த கடல் எங்க கொண்டு போய் சேர்த்து விடுகிறது? ஃபிரௌனுடைய இல்லத்திற்கு அருகாமையில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. ஃபிரௌனிடத்திலே வளர்கிறார்கள். அவன் செய்த அந்த கொடுமைகளை கண்ணால பார்க்கிறார்கள். அந்த சமயத்திலே ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது. மீண்டும் ஓடி தப்பித்து மதியனுக்கு செல்கிறார்கள். மதியன் எங்க இருக்கிறது? அவர்கள் தப்பித்து வந்தது எகிப்தில் இருந்து. மதியன் என்பது இருக்கிறது இன்றைக்கு சவுதி அரேபியா எந்த பிரதேசத்திலே இருக்கிறதோ, மதாயின் சாலிஹ் என்றெல்லாம் நீங்க கேள்விப்படுவீர்கள். ஆக அந்த மதியன் நகரத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். வந்து 8-10 வருடங்கள் அங்கே வாழ்ந்து திருமணம் முடித்து தம்முடைய குடும்பத்தோடு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரத்திலே? இரவு நேரத்திலே செல்கிறார்கள். இரவு நேரத்திலே திரும்பி கொண்டிருந்தார்களே, அப்ப அவர்கள் அந்த இருள் நிறைந்த அந்த இரவனுடைய பகுதியிலே ஒரு நெருப்பை பார்க்கிறார்கள். இதனான் தம்முடைய குடும்பத்தை பார்த்தவர்கள் சொன்னார்கள், இங்கே கொஞ்சம் நில்லுங்கள், இன்னி ஆனஸ்துனாரன், நான் ஒரு நெருப்பை காணுகிறேன்.
சஆதிக்கும் மின்ஹா பிகவசி அவ் அஜிது அலன் நாரி ஹுதா, அங்கிருந்து ஒரு தீப்பந்தத்தை கொண்டு வருகிறேன் அல்லது வேற ஏதாவது ஒரு வழியை அந்த நெருப்பை பெறுவதற்காக நான் அடைந்து கொண்டு வருகிறேன் என்று தம்முடைய குடும்பத்தாரிடத்தில் அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வரலாறை துவங்குகின்றார். அதற்கு அடுத்து அவர்கள் அந்த நெருப்பிற்கு அருகாமையிலே வருகிறார்கள். வந்த உடனேயே பலம்மா அதாஹா, அந்த நெருப்புக்கு அருகாமையில் அவர் வந்த உடனேயே பலம்மா அதாஹா நூதிய யா மூசா, மூசாவே என்று அவர் அழைக்கப்பட்டார். பலம்மா அதாஹா நூதிய யா மூசா இன்னி அன ரப்புக, நான் தான் உங்களுடைய இறைவன். நெருப்பு பேசல, நெருப்புக்கு அருகாமையிலே வந்த உடனே ஒரு அசரீரி வருகிறது, ஒரு மறைமுகமான சத்தம் வருகிறது. இன்னி அன ரப்புக், நான் தான் உன்னுடைய இறைவன். ஃபஹ்லஅன அலைக், உங்களுடைய செருப்பை நீங்கள் கலட்டி விடுங்கள். இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, நீங்கள் புனிதம் நிறைந்த துவா என்ற அந்த தூர சீனா மலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். இன்னனி அனல்லாஹ், நான் தான் இறைவன். அல்லாஹ் லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. ஃபஅபுதுனி, எனவே என்னையே வணங்குவீராக. வஅகிமிஸ் ஸலாத லிذிக்ரி, என்னை நினைப்பதற்காக தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுவீராக. என்னை நினைப்பதற்காக நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துவீராக. இன்ன ஸாஅத ஆதியத்துன், அந்த நேரம் என்பது, மறுமை என்பது வரக்கூடியதாக இருக்கிறது. அகாது உஃபீஹா, அதை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். எப்போ வரும், எப்படி வரும் உங்களுக்கு தெரியாது. அகாது உஃபீஹா லிதுஜஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸ்ஆ, ஏன் மறைத்திருக்கிறேன் என்றால் ஒவ்வொரு உயிரும் எதற்கு பாடுபடுகிறது, சொர்க்கத்திற்கு பாடுபடுகிறதா நரகத்திற்கு பாடுபடுகிறதா என்று பரீட்சித்து பார்ப்பதற்காக. ஒவ்வொரு எந்த உயிரெல்லாம் நல்லதற்கு பாடுபடுகிறதோ அதற்கு கூலி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த கியாமத்தினுடைய அந்த நாளை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். ஃபலா யசுத்தன்னக அன்ஹா மல்லா யுமினு பிஹா, அந்த மறுமையை நம்பாதவன், தன்னுடைய மனம் போற போக்கிலே வாழக்கூடியவன், தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கிக் கொண்டிருக்கிறானே, அப்படிப்பட்டவன் மறுமையினுடைய இந்த நினைப்பை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம். அப்படி மறுமையை நீங்க மறந்தீங்கன்னா ஃபதர்தா, நீங்கள் இழிந்த நிலையை அடைவீர்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆரம்பத்திலே நேரடியாக அழைத்து சொன்ன வார்த்தை, அதே வார்த்தை தான் நம்மை நோக்கியும் இருக்கிறது. மறுமைக்குரிய தயாரிப்பை செய்ய வேண்டும், மறுமைக்குரிய அந்த அலங்காரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அதே கட்டளை தான் நம்மை நோக்கியும் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து அல்லாஹ் இப்படியாக உம்மை நாம் தேர்வு செய்திருக்கிறேன், உங்களுக்கு என்ன அறிவிக்கப்படுகிறது என்பதை செவித்தாழ்த்தி கவனமா கேளுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் நேரடியாக பேசிவிட்டு, உங்களை நான் தேர்வு செய்திருக்கிறேன், நீங்கள் தூதராக நபியாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள், எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வமா தில்க பியமீனிக யா மூசா, மூசாவே உங்களுடைய வலது கரத்திலே இருக்கிறதே அது என்ன? இங்கதான் பாயிண்ட நல்லா கவனிச்சு கேளு. வமா தில்க பியமீனிக யா மூசா, மூசாவே உங்களுடைய வலது கரத்திலே இருக்கிறது அது என்ன? அப்ப வலது கையில என்ன இருக்குங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ்வுக்கு தெரியும். அவன்தான் வெளிப்படையானது மட்டுமல்ல, மறைவானதையும் ரகசியத்தையும் பரம ரகசியத்தையும் அறியக்கூடியவனாயிற்று. அப்படிப்பட்ட அந்த இறைவன் மூசாவுடைய வலது கரத்திலே என்ன இருக்கிறது என்று தெரியாம கேட்கல, அறிந்து கொண்டுதான் கேட்கிறான். ஏன் கேட்கிறான்? அல்லாஹ்வுக்கு தெரியும், மூசாவுக்கு தெரிய வேண்டும் அல்லவா? அதற்காக அல்லாஹ் கேட்கிறான், மூசாவே உங்களுடைய வலது கரத்திலே என்ன இருக்கிறது? உடனே அவர்கள் சொல்கிறார்கள், ஹியா அஸ்வா, இறைவா இது என்னுடைய கைத்தடி, அத்தவக்கவு அலைஹா, இந்த கைத்தடியை கொண்டு நான் ஊன்றிக் கொள்வேன். வஹுஷ்மிஹா அலா கனமி, என்னுடைய ஆடுகளுக்கு இலைத்தலைகளை பறித்து போடுவேன். வலிய ஃபீஹா மஆரிபு உக்ரா, எனக்கு இதை தவிர இன்னும் நிறைய வேலையும் இந்த குச்சியை கொண்டு கைத்தடியை கொண்டு இருக்கிறது என்று அல்லாஹ்விடத்தில் பதிலளிக்கிறார்கள். உடனே அல்லாஹ் சொல்றான், அதுஹா யா மூசா, மூசாவை அதை கீழே போடு. கீழே போட்ட உடனே என்ன ஆச்சு? வரலாறு நமக்கு தெரியும். அவர் கீழே போட்ட உடனே சீருகிற பாம்பாக மாறுகிறது. ஒரு கைத்தடி, ஒரு குச்சி, ஒரு ஊன்றுகோல் கீழே போட்ட உடனே பாம்பா மாறணும்னா எந்த லேபிள விட்டாலும் அது பாம்புதாங்கிறது 100% சர்டிபிகேட் வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு பொருள் மாறுகிறது என்றால் எவ்வளவு பெரிய அற்புதம்.
இன்றைய காலகட்டம் என்பது அணுவை பிளந்து பார்த்து விட்ட காலகட்டம். ஒரு இரவையும் பகலாக மாற்றிவிட்ட காலகட்டம். ஒரு அணுவில் இருந்து மின்சாரத்தை எப்படி எடுக்க வேண்டும் என்று கண்டுபிடித்து விட்ட காலகட்டம். ஒரு குச்சியை போட்டு பாம்பை மாத்தி காட்டுங்களை பார்க்கிறோம், முடியாது. ஆனா செத்து விட்டவனுக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்பா. இதான் அப்படி மருத்துவத்துல உச்சத்தை தொட்டுட்டிய, வானத்தை கடந்து போயிட்டிய, முடியாது. ஒரு மனிதன் என்பவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சாத்தியமானதுங்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அசாத்தியமானதை மனிதனால் செய்யவே முடியாது. செய்யவே முடியாத ஒரு விஷயம் குச்சியா போடுறாங்க, அது பாம்பாக மாறுகிறது என்றால் எவ்வளவு பெரிய அற்புதம்ங்க, அவ்வளவு பெரிய அற்புதம். சீறுகிறது பாம்பு, அதை பார்த்த உடனே புறமுதுகிட்டு ஓடுகிறார்கள். அதான் சொல்ற, மூசாவை பயப்படாதீர்கள், முன்னே வாருங்கள், அதை நீங்கள் பிடியுங்கள். அதை பழைய நிலைக்கு மீண்டும் நாம மாத்திடுவோம். குடிக்கிறாங்க, பழைய நிலைக்கு மாறுகிறது. எவ்வளவு பெரிய அர்த்தம். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், ஓமமும் ஏதக்க இலா ஜனாஹிக, உம்முடைய வலது கையை சட்டை பைக்குள்ளே விடுவீராக. சட்டை பைக்குள்ள விட்டு எடுக்கிறாங்க, எந்த தீங்கும் இல்லாத வெளிச்சம் வருகிறது. இன்றைக்கு நமக்கு முன்னாலே நிறைய லைட் இருக்கிறது, பெரிய லைட்டாக இருக்கின்ற சூரியன் இருக்கிறது. அதிலிருந்து வருகின்ற உஷ்ணம், அதிலிருந்து வருகின்ற வெளிச்சம், அதற்குள்ள நல்லது இருக்கிற மாதிரி கேடுகளும் இருக்கிறதா அல்லவா? எல்இடி பல்பெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க, ஒயிட் கலர்ல உள்ளதை யூஸ் பண்ணாதீங்க. எத்தனை தகவல்களை நாம படிக்கிறோம். எச்சரிக்கையா இருந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கையை கை கொண்டு சிந்தித்து பாருங்கள். எந்த வழியா வெளிச்சமாக இருக்கட்டும், அதில தீங்கும் இருக்கும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கரத்தில் இருந்து ஒரு வெளிச்சம் வெளிப்படுகிறது, எந்த தீங்கும் இல்லாதது. எவ்வளவு பெரிய அற்புதம், சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட அந்த அற்புதங்களை எல்லாம் அல்லாஹ் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், லினுரியக மின் ஆயாத்தினல் குபரா. தூதரே மூசாவே, உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கின்ற அற்புதம் லேசப்பட்டது கிடையாது, மிகப்பெரிய அற்புதம், யாராலையும் செய்ய முடியாதது. அப்படிப்பட்ட அந்த அற்புதங்களை கையில கொடுத்துட்டு முதல் கட்டளை எல்லாம் என்ன போடுறது தெரியுமா? நீங்க ஜும்மாவுக்கு முன்னேரத்துல வந்துருங்க என்று எல்லாம் கட்டளை போடல. ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுதுருங்க, ரமலான் வந்தா நோம்ப வச்சிருங்க என்று லேசான கட்டளையை போடல. லேசான கட்டளையே நமக்கு எவ்வளவு கடினமானதாக இருக்கிறது. ஒரு ஹராமை விட்டு விலகி கொள்ளுங்கள், பொய் பேசாதே, புரட்டுத்தனமா நடக்காதே, மோசடி செய்யாதே, அளவு நிறுவைகள்ல குளறுபடி செய்யாதே. இதெல்லாம் சின்ன சின்ன கட்டளை. நம்மால கடைபிடிப்பது சிரமம்னு நம்ம நினைக்கிறோம். தலைக்கு மேல நம்ம மலையை கொண்டு வச்ச மாதிரியானது என்று நாம கருதுகின்றோம். அருமை மக்களே, சிந்தியுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசாவுக்கு அற்புதங்களை கொடுத்து விட்டு போட்ட கட்டளை எப்படிப்பட்டது, அவருடைய வார்த்தையில் இருந்தே நாம பெறலாம். அது எவ்வளவு கடினமானது. இப்படி எல்லாம் அற்புதத்தை கொடுத்துட்டு லினுரியக மின் ஆயாத்தினல் குபரா, நம்முடைய அத்தாட்சிகள்ல மிகப்பெரிய அத்தாட்சியை தான் நாம் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, ஃபிரௌன் இடத்திலே செல்லுங்கள், இன்னஹு தகா, அவன் வரம்பு மீறி விட்டான். வரம்பு மீறி விட்டா ஃபிரௌன் போங்கன்னு சொன்னது யாரு? உங்களை நம்மள மாதிரி மனிதர்கள் இல்லை. மனிதர்களையும் வானங்களையும் பூமியையும் படைத்து எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் சொல்றான். ரப்புல் ஆலமீனுடைய கட்டளை ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு அடிமையோ, ஃபிரௌனும் அல்லாஹ்வுடைய அடிமைதான். அப்படிப்பட்ட அந்த ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள் என்று சொன்ன உடனேயே இறைவனிடத்திலே எப்படி அவர்கள் மறுமொழி சொன்னார்கள். குர்ஆனுடைய சூரத்து ஷுஆரா பதிவு செய்கிறது. யா அல்லாஹ், யார்கிட்ட போக சொல்ற? ஃபிரௌன்கியா? ரப்பி இன்னி அஹாஃபு அன் யக்துலூன், அவர்கள் என்னை கொன்று விடுவார்களே. வலஹும் அலைய தம்புன், நான் ஒரு தவறை செய்துவிட்டு தப்பித்து வந்திருக்கிறேன். அவங்களுடைய கூட்டத்தை சேர்ந்த ஒருவனை நீதியை தட்டி கேட்க வேண்டும், அநீதியை தட்டி கேட்க வேண்டும், நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக நான் ஒரு குத்து விட்டா, அவன் செத்துட்டான், அவனுடைய கூட்டத்தை சேர்ந்தவன், அதுக்கு பகரமா என்னை தீர்த்து கட்ட வேண்டும் என்று அவர்கள் முடிவு எடுத்திருக்கிறார்கள். என்னுடைய உள்ளமெல்லாம் நெருக்கடிக்கு ஆளாகிறது. பேசுவதற்கு நாவு வராது. யா அல்லாஹ், என்னை விட்டு என் சகோதரன் ஹாரூன் அவர்கள் இருக்கிறார்கள், அவரை நீ அனுப்பி விடு யா அல்லாஹ் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள்.
சொன்னது யாரிடத்திலே? அல்லாஹ்விடத்திலே. சொன்ன சமயம் எது? அற்புதங்களை கையில வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் இன்னைக்கு உள்ள அநீதியாளர்கள் எல்லாம் பார்ப்பானா அவ்வளவுதான் கதி கலங்கி போயிடுவான், நீர்ல கரையக்கூடிய உப்பு மாதிரி ஆயிடுவான். ஆனால் அந்த இடத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அற்புதங்களை கையில வைத்திருக்கிறார்கள். எல்லாம் ஃபிரௌன் கியா போவ சொல்றேன். ஏனென்றால் ஃபிரௌன் அவ்வளவு கொடியவனாக இருந்தான், அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய 28வது அத்தியாயம் சூரத்துல் கஸஸ் அல்லாஹ் சொல்றான், தாசீம் மீம் தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன். தெளிவான வேதத்துடைய வசனங்களாக இந்த குர்ஆன் அமைந்திருக்கிறது. நத்லு அலைக மின் நபி மூசா வ ஃபிரௌன். இந்த வேதத்தின் வாயிலாக மூசா மற்றும் ஃபிரௌனுடைய வரலாறை நாம் உங்களுக்கு சொல்கிறோம். பில் ஹக்கி லிகௌமி யுமினூன். நம்பி நிற்கக்கூடிய கூட்டத்தாருக்கு அதுல பாடம் இருக்கிறது என்று யார பத்தி சொல்றேன்? அல்லாஹ் சொல்றான், மூசாவை பற்றியும் ஃபிரௌனை பற்றியும் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறது மூசாவிடத்தில் இருந்து ஃபிரௌனுடன் ஆரம்பிக்கிறோம். இன்ன ஃபிரௌன், மூசாவுடைய வரலாறுல ஃபிரௌன் முக்கியமானவன். ஃபிரௌன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அலா ஃபிரௌன், இந்த பூமியில ஆணவம் கொண்டான். வஜஅல அஹ்லஹா ஷியன், அவர் தம்முடைய நாட்டினுடைய குடிமக்களை பல பிரிவுகளாக அவன் ஆக்கினான். யஸ்தலைஃபு தாயிஃபதம் மின்ஹும், அவர்களிலே ஒரு பிரிவை மிக பலவீனப்படுத்தி வைத்திருந்தான். யஸ்தலைஃபு தாயிஃபதம் மின்ஹும் யுதப்பிஹு அப்னாஅஹும், அந்த கூட்டத்திலே பிறக்கின்ற ஆண் குழந்தைகளை அவன் கொலை செய்தான். மக்களை கொலை செஞ்சானா பரவாயில்லை, குழந்தைகளை போட்டு தள்ளணும்னா எவ்வளவு கொடூர சிந்தனை இருக்க வேண்டும். ஆண் குழந்தைகளை கொலை செய்தான். பெண் மக்களை அவன் வாழ வைத்து விட்டான். அவன் ஃபசாது செய்யக்கூடியவனாக இருந்தான். அவனை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்றான். 60க்கும் மேற்பட்ட இடங்கள்ல குர்ஆனில ஃபிரௌன் என்ற அந்த பேரே இடம்பெற்றிருக்கிறது. வர்ற இடத்துல எல்லாம் கொஞ்சம் நல்லவனாதான் இருந்தான் அப்படி அல்லாஹ் எங்கேயும் சொல்ல. அல்லாஹ் அவனை பத்தி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் ஃபாசிகி, குற்றம் செய்கிறவன், ஸாலிமீன், அநியாயம் செய்கிறவன், முஜ்ரிமீன், தவறு இழைக்கக்கூடியவன் என்றெல்லாம் அல்லாஹ் அவனை பற்றி எடுத்து சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த ஃபிரௌன் இடத்துல போங்கன்னு சொன்ன உடனேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ் அவனுக்கு போக சொல்ற, லேசுப்பட்டவன் இல்ல, அவன் கொடுமைக்காரன். உடனே அல்லாஹ் சொல்றான், இல்ல அப்படிலாம் கிடையாது, நீங்க கண்டிப்பா போகணும், அங்க நான் உங்களுடன் இருக்கிறேன், என்னுடைய உதவி உங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் யாரை வலியுறுத்துறான்? வலகத் மனன்னா அலைக மர்ரத்தன் உக்ரா, மூசாவே உங்களுடைய பரப்பை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உங்களுடைய வளர்ப்பை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எப்படியெல்லாம் அற்புதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை ஆக்கி இருக்கிறான். என்னுடைய நேரடி பார்வையிலே உங்களை நான் வளர்த்து இருக்கின்றேன். இந்த சமயத்துல ஏன் நீங்க போக தயங்குறீங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இறைவா, என்னுடைய உள்ளத்தை திறப்பாயாக, என்னுடைய காரியங்களை லேசாக்குவாயாக, என்னுடைய நாவிலே உள்ள முடிச்சுகளை அவிழ்த்து விடுவாயாக. நாவில நிறைய முடிச்சு இருக்கிறது. நான் ஒண்ணு சொல்ல அவன் வேற ஒண்ணு இடக்கமுடக்கா புரிஞ்சுக்கிட்டானா என்ன பெரிய ஆபத்தில நான் சிக்கிக் கொள்வேன். இறைவா, வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, என்னுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையிலே என்னுடைய நாவிலே உள்ள முடிச்சுகளை, என்னுடைய நாவிலே உள்ள முட்டுக்கட்டைகளை அவிழ்த்து விடுவாயாக. வாஷரிக்கும் ஃபீ அம்ரி, அதே விதமாக என்னுடைய சகோதரர் ஹாரூன் அவர்களை எனக்கு பலமாக ஆக்குவாயாக. என்னுடைய காரியத்திலே அவரும் இருக்க வேண்டும். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை அதிகமாக துதிக்க வேண்டும், உன்னை அதிகமாக நினைவு கூற வேண்டும். அதற்காக ஹாரூனையும் என்னிடத்தில் தூதராக நீ ஆக்கி அனுப்புவாயாக என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. துஆ செஞ்ச உடனே அல்லாஹ் என்ன சொல்றான்? ஆறுதலா சொல்றான். அது சோலக்கையா மூசா, மூசாவை எதெல்லாம் நீங்க கேட்டீங்களோ எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுது. உங்களுடைய நாவிலே உள்ள முடிச்சுகள் அவிழ்க்கப்படும், உங்களுடைய சிந்தனைகள் திறக்கப்படும். நாளை நல்ல மழை திறந்த வெள்ளத்தை போல நீங்கள் ஃபிரௌனுடைய சபையில பேசுவீர்கள் என்று அல்லாஹ் அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட ரப்பனா இன்னனா நகாஃபு அன் யஃப்ருத அலைனா அவ் அன் யத்கா, எல்லாம் பயப்படுறோம். யா அல்லாஹ், யாரிடத்துல பேசுகிறார்கள் அதான் நம்ம சிந்திக்கணும். படைச்ச அல்லாஹ்விடத்துல மீண்டும் மீண்டும் சொல்றாங்க, கொடியவன் அல்லாஹ், கொஞ்சமும் அவனுடைய உள்ளத்திலே இரக்கம் கிடையாது. இரக்கம் கிடையாதுங்கிறதுக்கு குர்ஆன்ல ஒரு வசனம் இடம்பெற்றிருக்குதுங்க.
இந்த மாதிரி வசனம் வேற எந்த கொடூரங்களை பத்தியும் அல்லாஹ் சொல்லல. என்ன சொல்றான்? ஃபமா பகத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து வமா கானூ முன்தரீன். அவர்கள் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். மூழ்கடிக்கப்பட்டு இழிந்த நிலைக்கு போனாங்களே, அதற்காக வானமோ பூமியோ அழவில்லை, துக்கம் அனுஷ்டிக்கவில்லை. உலகத்திலே எம்மா பெரிய தீயவனாகவே இருக்கட்டுமே, அவன் செத்ததற்காக 4 பேர் உட்கார்ந்து அழுவான், அவன் செத்ததற்காக 4 பேர் கவலைப்படுவான். அந்த மாதிரி வானத்திலேயோ பூமியிலேயோ இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார் அழிக்கப்பட்டார்களே, அதற்காக கவலைப்பட்டவர்கள் யாரும் இல்லை என்றால் எவ்வளவு கர்ண கொடூரமாக அவன் இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கொடூர இடத்திலே செல்கிறார்கள், பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார்கள். அவன் அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை சொன்ன அந்த சமயத்திலே என்ன சொன்னார்? யா அய்யுஹல் மலஉ மா அலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரி. என்னுடைய பிரமுகர்களே, என்னுடைய கூட்டத்தார்களே, என்னை தவிர உங்களுக்கு எந்த இறைவனும் கிடையாது. ஆனா ரப்புக்குமுல் அலா, உங்களுடைய கடவுள்களிலேயே உயர்ந்த பெரிய கடவுள் நான் தான் என்று அவன் பறைசாற்றினான். அப்படிப்பட்ட அந்த ஃபிரௌன் என்ன சொன்னா தெரியுமா? ஆணவத்தோடு ரப்புல் ஆலமீனை பற்றி சொன்ன சமயத்திலே மா அலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரி ஃபஅவ்மித்னி யா ஹாமான், ஹாமானே என்னுடைய படை தளபதியே, களிமண்ணிலேயே ஒரு உயர்ந்த கட்டிடத்தை எழுப்புவாயாக. அந்த உயர்ந்த கட்டிடத்திலே ஏறி போய் அத்தலிஉ இலா இலாஹி மூசா, மூசா ஒரு கடவுளை சொல்கிறாரே, அந்த கடவுளை நான் எட்டி பார்க்க வேண்டும் என்று எட்டி உதைக்கிற மாதிரி பேசினாங்க. அல்லாஹ்வுடைய அற்புதங்களை பார்த்து இதெல்லாம் சூனியம் சொன்னவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாவற்றிலையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றியை தருகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலவீனப்பட்ட நிலையிலே அந்த சமூகத்திலே போய் அந்த சபையில போய் பிரச்சாரம் செய்தார்கள். எந்த அளவிற்கு அவர்களுடைய பிரச்சாரம் வீரியமாக இருந்தது அதெல்லாம் நம்ம கவனிச்சு பார்க்கணும். இன்றைக்கு நம்முடைய பொண்டாட்டி பிள்ளைகள் நம்மிடத்திலேயே எவ்வளவு குறைகள் இருக்கிறது, அதை சரிப்படுத்த நமக்கு நாதி இல்லை. நம்முடைய மனைவி மக்களிடத்தில் பிரச்சாரம் இதெல்லாம் திருந்தாத ஜென்மம் நம்ம சொல்றோம். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சாரம் எந்த அளவிற்கு மேலோங்கி இருந்தது என்றால், ஃபிரௌனுடைய வீடு, ஃபிரௌனுடைய அரண்மனை, ஃபிரௌனுடைய மனைவி எங்க இருப்பாங்க? அரண்மனையில தான் இருப்பாங்க. ராஜா எங்கே? அங்கதான் ராணி இருப்பாங்க, மகாராணி. அந்த மகாராணி ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தை தட்டுகிறது அந்த ஏகம். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். வதரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு வஅத ஃபிரௌன் இத قالت رب ابن لي عندك بيتا في الجنة. இறைவா, சொர்க்கத்திலே எனக்கு ஒரு வீட்டை ஏற்படுத்தி கொடுப்பாயா. இந்த உலகம், இதனுடைய அரண்மனைகள், வசதிகள், வாய்ப்புகள் இதெல்லாம் பெருசு இல்லையா? நிறைய வசதி வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருந்தான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், கம் தரக்கு மின் ஜன்னாத்தின் வ உயூனின் வ ஸுரூஇன் வ மகாமின் கரீம் வ நஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாகிஹீன். அவர்கள் அனுபவித்த தோட்டங்கள், துறவுகள், பயிர் பச்சைகள், உயர்ந்த கட்டிடங்கள், உயர்ந்த இடங்கள், அதே விதமாக அவர்கள் சுகபோகமாக இருந்த அந்த இடங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பட்டியலை போடுறான். அவ்வளவெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். ஃபிரௌனுக்கு, ஃபிரௌனுடைய படையினருக்கு அதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்து விட்டான். சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சுகபோகங்களிலே இருந்த மகாராணி ஆசியா அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்திலே ஒரு இடத்தை கொடுப்பாயாக என்றால் எவ்வளவு வீரியமிக்க பிரச்சாரமாக அது இருந்திருக்க வேண்டும். வனஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, இறைவா ஃபிரௌனை விட்டும் ஃபிரௌனுடைய கொடிய காரியங்களை விட்டு நீ என்னை காப்பாற்றுவாயாக என்று ஃபிரௌனுடைய மனைவியே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள் என்றால் எவ்வளவு வீரியமிக்க பிரச்சாரமாக அது இருந்திருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகத்தான வெற்றியை தருகிறான். ஒரு கடலை கடக்க வச்சு காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரு பெரிய அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய பெரிய உதவி எப்போ வரும் தெரியுமா? சாதாரணமெல்லாம் வந்துடாது. பெரிய தியாகங்களுக்கு பிறகுதான் வரும், சோதனைகளுக்கு பிறகுதான் வரும். கடல் கடக்க வைக்கப்பட்டவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் என்றால் அவ்வளவு தியாகம் பின்னாலே இருக்கிறது. சொல்வதற்கு நேரம் தான் இல்லை என்பதை நாம் கவனத்திலே கொண்டு ஆஷூராவை கடந்திருக்கின்ற இந்த சமயத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயிரோட்டமான அந்த வாழ்க்கை சம்பவங்களை அசை போட்டு பார்க்கக்கூடியவர்களாக, அதை கொண்டு உண்மையை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக, அதை நம்முடைய உள்ளத்திற்குரிய திடமாக பயன்படுத்த வேண்டும் என்று உங்களிடத்தில் எடுத்து வைத்தவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத். கண்ணியத்திற்கும் மாண்புக்கும் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தம்முடைய அருள்மறை குர்ஆனிலே சொல்கிறார், வகதாலிக அவ்ஹைனா இலைக ரூஹன். நம் புறத்திலிருந்து எந்த இறை செய்தியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களோ அது உயிரோட்டமான அந்த செய்திகளை பெற்ற உடனே உங்களுடைய உள்ளங்களுக்கு, உங்களுடைய சிந்தனைக்கு செழிப்பு வர வேண்டும். அப்படி செழிப்பான பல விஷயங்களை நம்முடைய வேதத்தின் வாயிலாக, நம்முடைய தூதர் வாயிலாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவைகளை நாம் அசை போட்டு பார்க்க வேண்டும். அசை போட்டு பார்க்காத காரணத்தினால்தான் நம்முடைய சமுதாயத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்ற பலஸ்தீன மக்கள் இன்றைக்கும் கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் போர்க்களத்திலே 287வது நாளிலே இருக்கிறார்கள். 287 நாள் என்றால் 9 மாதங்களை கடந்து 10வது மாதம். கொடுத்திருக்கின்ற விலை என்பது கடந்த சில நூற்றாண்டுகளை நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தாலும், இந்த நூற்றாண்டை நீங்கள் உற்று நோக்கி பார்த்தாலும் அவ்வளவு பெரிய தியாகங்களை யாரும் செய்திருக்க மாட்டார்கள். அதிகாரப்பூர்வமாகவே 40,000த்திற்கும் நெருக்கமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிகாரமற்ற விதத்திலே லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்க கூடும் என்று சொல்லி ஆய்வுகள் நமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் ஊனமுற்றவர்களாக, நிரந்தர ஊனமுற்றவர்களாக ஆகியிருக்கிறார்கள். அந்த கஸாங்கிற பகுதியை முழுமையாக நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் வந்தான், இப்ப 2வது ரவுண்ட். ரஃபாவில் இருந்து நேர வடக்கிலிருந்து தெற்கே வந்தவன், தெற்கிலிருந்து இப்போ வடக்கை நோக்கி கடுமையான தாக்குதல். நேற்று கூட 20க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். விலை, ஒரு உயிர் என்பது எவ்வளவு விலை மதிப்பற்றது. அப்படிப்பட்ட அந்த விலை மதிப்பற்ற அந்த உயிரை பறிப்பதற்கு ஒருவன் முன் வருகிறான் என்று சொன்னார். இந்த சமுதாயம் எங்கேயோ மூசா அவர்களை மறந்துவிட்டது. எவ்வளவு பெரிய சமுதாயமாக இந்த சமுதாயம் இருந்தும் கூட அக்கம் பக்கத்து நாடுகள் மிகப்பெரிய நிலப்பரப்பிலே அவர்கள் ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருந்தும் கூட ஒரு சமுதாயம் கருவறுக்கப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது தெரியுமா? இன்னைக்கும் நடக்கிறதா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்கு. எல்லாம் மறந்தாச்சு இல்லையா? எது ஒண்ணும் புதுசா நடக்கும் போது பரபரப்பு, அப்புறம் அவ்வளவுதான் நடக்குதான் அப்படின்னு கேட்கிற அளவிற்கு நம்முடைய நிலைமை. ஏனென்றால் நாம் அனைத்தையும் கடந்து செல்லக்கூடியவர்களாக நாம் மாறிவிட்டோம். நம்முடைய களத்திலே இருக்கின்ற அந்த சாதனங்கள் என்பது ஒரு நிமிஷம் கூட எந்த ஒரு விஷயத்திலையும் முழுமையான கவனத்தோடு இருக்குமாறு செய்யக்கூடியதாக இருக்கவில்லை என்பதை கவனத்தில் கொண்டு இந்த நூற்றாண்டிலே அவர்கள் சந்திக்காத பெரிய துன்பத்தை சந்தித்திருக்கிறார்கள். கொடுத்திருக்கின்ற விலை மிகப்பெரியது. பசி பட்டினியோடு இருக்கிறார்கள். நேற்றும் கூட ஒரு பள்ளிக்கூடத்தின் மீது தாக்குதல் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயம் அவர்களுக்கு என்ன செய்ததுங்கிற பெரிய கொஸ்டின் மார்க். நாம இந்தியாவில் வசிக்கக்கூடியவர்கள் நாம தான் பெருசா ஒண்ணு செய்ய முடியாது. இந்த நிலையில 2 காரியத்தை கண்டிப்பா நாம செய்யணும். இப்படி தூதர்மார்களுடைய வரலாறுகளை கொண்டு அசை போட்டு பார்த்து இப்படியெல்லாம் வீரியத்தோடு வாழ்ந்தவர்களுடைய சமுதாயம் என்று சொல்லக்கூடிய நாம் ஏன் இவ்வளவு வீழ்ந்து இருக்கின்றோம்? கண்ணுக்கு முன்னால் ஒரு அநியாயம் நடக்கிறது, கருவறுக்கப்படுகிறது ஒரு சமுதாயம். எதற்காக அவர்கள் கருவறுக்கப்படுகிறார்கள்? எதற்காக அவர்கள் வீரியத்தோடு அந்த களத்திலே இருக்கிறார்கள்? அவர்கள் வீரர்கள் தான், நிரூபித்து விட்டார்கள். அந்த மாதிரியான கட்டத்துல, அந்த மாதிரியான களத்துல எல்லாம் அவங்க 9 மாதத்தை கடந்திருக்கிறாங்க. நாமெல்லாம் 9 நாளில் 9 மணி நேரம் கூட இருக்க முடியாது. நெருப்புகள் கொண்டு வந்து கொட்டப்படுகிறது. சிந்தித்து பாருங்கள். காலையில உயிரோடு இருந்தனா மதியம் வரைக்கும் இருப்பேனா அல்லது சாயந்தரம் வரைக்கும் இருப்பேனான்னு தெரியாது. இப்படிப்பட்ட இந்த நிலையில அவர்கள் வீரர்கள் என்பதை நிரூபித்து விட்டார்கள். ஆனால் அவர்களை காப்பாற்றாத இந்த கூட்டம், இந்த சமுதாயம் கோழைகள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இதைதான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வார்த்தைகள் கடினமானதாக இருக்கலாம், ஏனென்றால் நம்முடைய காரியங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கிறது என்ற காரணத்தினால் இந்த வார்த்தைகள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஜுல்ஹஜ் மாசத்தை நாம கடக்கிறோம். இப்ராஹிமை நினைவு கூறுமாறு சொல்றான். ஒரு முஹர்ரம் மாசத்தை நாம் அடைகிறோம், அதை பாருங்க என்று சொல்லி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நமக்கு நினைவுபடுத்துகிறார். அவர்கள் எல்லாம் தம்முடைய வாழ்நாளில் எதிர்கொண்ட அந்த சவால்கள் என்பது மகத்தானது. அப்படிப்பட்ட அந்த உயிரோட்டமான அந்த வரலாறுகளை படித்த பிறகும் கூட நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்றால் ஏன் நம்முடைய நாட்டில் நாம் பின்தங்கி இருக்கிறோம்? ஏன் அயல் நாடுகளிலே நம்முடைய சமூகம் இந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். அதற்கு அடுத்து அவங்களுக்காக நிறைய துவா செய்வது, நிறைய நம்ம துவா செய்வது பயன்மிக்கதான். நம்முடைய துவாக்கள்லாம் வீணா போவாது. அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக. அவர்கள் யூதர்கள் இருக்கிற அடிமைகளாக இருக்க விருப்பம் இல்லை. அவர்கள்
யூதர்களிடத்தில் நான் அடிமையா இருக்க மாட்டேன், சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இவ்வளவு பெரிய விலையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்களுக்காக அல்லாஹ்விடத்துல இருக்கிற ஏந்தி அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்வால் வீணடிக்கப்படவில்லை. அல்லாஹ் மகத்தான வெற்றிகளை அந்த பகுதிகளுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறான். பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாமே சேர்ந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய வலிமை மிக்கவர்கள் என்றால் அக்கம் பக்கத்துல உள்ள அந்த அரபு நாடுகள்லாம் பயந்து நடுங்கி போயிருக்கிறான். ஏன்? ஏதாவது நம்ம இவங்களுக்கு சப்போர்ட்டா போனா நம்ம மேல தாக்குதல் தொடுத்து விடுவார்களே, நம்ம ஆட்சி அதிகாரத்தை இழக்க வேண்டியதாக இருக்குமே என்று சொல்லி பேச வேண்டியவன் கூட பேசாம இருக்கிறான். மௌனியாக இருக்கிறார்கள். குருடர்களாக செவிடர்களாக ஏன் மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய வலிமை அவர்களிடத்தில் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த வலிமை மிக்கவர்களையும் எதிர்கொண்டு களத்திலே இருக்கிறார்கள். வெற்றி அல்லது வீர மரணம் என்ற அடிப்படையிலே இந்த நூற்றாண்டிலே உள்ள ஒரு பெரிய தீரமிக்கவர்களாக அவர்கள் தம்முடைய தீரத்தை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய துவாக்கள் தான். ஆக அதிகமாக அவர்களுக்காக துவா செய்யுமாறும் அவர்களுடைய வரலாறை படிக்குமாறும் அன்போடு உங்களிடத்தில் கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.